பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 8 முதல் 10 வரை. பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்தில் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தையும் நம்மிடம் என்றும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதிப்பதற்காக இந்த ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய பலவீனங்களை நீர் எடுத்து மாற்றுவதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது பிரசன்னத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் கண்ணீரோடும் கவலையோடும் உம்மை தேடி வந்த பொழுது எங்களுடைய கண்ணீரையும் கவலையையும் நீர் எடுத்து மாற்றி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுத்து இருக்கின்றீர். உமது திருப்பாதம் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆற்றலையும் புதிய வல்லமையையும் நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்களுடைய செயல்களை நீர் சுட்டி காண்பித்து இருக்கின்றீர். எப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உமது இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்து இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் அனைவருமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே பலவீனம் உள்ள மனிதர்களாக இருக்கின்றோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை கூட நாங்கள் இழந்து போய் தவிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பல குற்றங்களை செய்து உம்மை காயப்படுத்துகின்றோம், உம்மை வேதனைப்படுத்துகின்றோம். மீண்டும் மீண்டும் உம்மை சிலுவையில் நாங்கள் அறைகின்றோம். இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து உம்மை வேதனைப்படுத்திய அந்த நேரங்களையும் நாட்களையும் உணர்ந்து இளமையில் செய்த பாவங்களை நினைத்து இதோ உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு மீட்பு தேவை சுவாமி. அநேக முறை நாங்கள் பொய்யராக இருந்திருக்கின்றோம். நான் என்ன பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்களே எங்களை நியாய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி தகப்பனே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த நாட்கள் உண்டு. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா. இதுவரைப்பட்ட அந்த பாவ கரைகள் எங்களை விட்டு மாறும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இறை வார்த்தையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் நிறுத்தி வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் அமைதியை குலைத்திருக்கின்றோம். எங்களுடைய தவறின் நிமித்தம் குடும்ப சமாதானத்தை இழந்து போய் இருக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய செயல்களும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களுமே ஒவ்வொரு குடும்பமும் பிரிவதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட எல்லா குடும்பங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரே வார்த்தைப்பாடை கொடுத்து நான் இந்த உலகத்தில் இணைந்து வாழ்வோம், குடும்பத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே குடும்பங்களை பிரிந்து வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த பிரிவினையை கொண்டு வந்தது சாத்தானுடைய செயல் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கங்களையும் தீய செயல்களையும் விட்டுவிட்டு நான் அடக்கத்தோடு வாழக்கூடிய மனநிலையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த நாளிலும் தன்னுடைய பிள்ளைகள் மனமாற வேண்டும், தன்னுடைய கணவர் மனமாற வேண்டும், தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களை கேட்பீராக. அவருடைய ஜெபம் இந்த நாளிலே தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. என் ஆண்டவரிடம் மன்றாடுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன், என்னுடைய கணவருக்காக ஜெபிப்பேன், என்னுடைய மனைவிக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி
உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை கேட்பீராக. ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகள் மருத்துவமனையில் இருக்கலாம், தாய் தகப்பன் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். குடும்ப சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே என்ன செய்வது என்று தெரியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கலாம். குடும்ப சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லா கேடுகளுக்கும் அடிப்படை பாவம் என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய உடலை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திடுவீராக. ஏனென்றால் உம்மால் மட்டுமே ஒரு மனிதனை கட்டுப்படுத்த முடியும், உம்மால் மட்டுமே ஒரு மனிதனை ஆசீர்வதித்து குணப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது கிருபை பெரியது, உமது ஆற்றல் பெரியது. உமது மகிமைக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் நிற்க முடியாது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட கடன் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஐயோ, தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கிவிட்டேனே, இப்பொழுது அதை கட்ட முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கின்றேனே. பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் என்று நினைத்து கடத்தை வாங்கி வீட்டை கட்டிவிட்டோமே, கடத்தை வாங்கி பொருள்களை வாங்கிவிட்டோமே, இப்பொழுது என்ன செய்ய என்று தெரியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஏமாந்து போய் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, ஏமாற்றத்தின் நடுவிலும் அற்புதங்களை செய்யக்கூடிய தெய்வம் அல்லவா? ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எபிரேயர் 13:5 சொன்னதுபடி பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்று இருங்கள், ஏனெனில் நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறாரே. ஆம் தகப்பனே, எமது வார்த்தையின்படி நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. இந்த உலக பூர்வமான பொருள் ஆசையிலிருந்து வெளியிலே வந்து, கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்திடுவீராக. அதற்கு ஒரு வழியை எங்களுக்கு காண்பித்திட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமண தடை, எப்படி பார்த்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் திருமண தடை, என்ன செய்வது என்று தெரியாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வயது ஏறிக்கொண்டு போகின்றது. என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, என்னுடைய பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை நடக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தாய்மார்கள், தந்தைமார்களுடைய ஜெபத்தை கேட்பீராக. அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுப்பீராக. அவர்களுடைய உடலிலே ஒரு அற்புதத்தை செய்திடுவீராக. வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட அநேக நோய்களினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். சுவாமி, நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு குணமாக்கக்கூடிய நல்ல ஒரு தெய்வமாக இருக்கின்றீர். உமை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. இந்த நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே எங்களை குணப்படுத்திட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இதோ நன்றி உணர்வோடும் இறை பற்றோடும் அச்சத்தோடும் ஆண்டவரே உமக்கு வழிபாடு செலுத்துவதற்காக உமை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே வெறும் கையோடு போய்விடாதபடி ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன்.
அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். பாவத்தை வெறுத்து, பாவத்தை விட்டுவிட்டு உமது மகனுக்கு உகந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு பெற்றுத்தாரும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.